Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ஏஜே க்ரானின் எழுதின When You Dread Failure தான் பார்க்க போகிறோம். ஏஜே க்ரானின் இவருடைய ஃபுல் நேம் ஆர்கிபேட் ஜோசப் க்ரானின். இவர் 19th ஜூலை 1896லேருந்து 6th ஜான்வரி 1981 வரை இருந்திருக்காரு. ஸ்காட்டிஷில் டாக்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நாவலிஸ்ட்டும் ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட. ஏஜே க்ரானினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் த சிட்டாடல், த கீஸ் ஆஃப் த கிங்டம், த ஸ்டார்ஸ் லுக் டவுன், இந்த மூணுமே ஏஜே க்ரானினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு வென் யூ ட்ரெட் ஃபெயிலியர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் ஏஜே க்ரானின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரெட் ஃபெயிலியர் அப்படின்னா தோல்வி பயம். இந்த தோல்வி பயம் ஏஜே க்ரானினுடைய லைஃப்லேயும் இருந்திருக்கு. இந்த தோல்வி பயத்தை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஏஜே க்ரானின் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏஜே க்ரானின் ஸ்காட்லாண்டில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமஸ் சர்ஜனுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அந்த சர்ஜன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ரொம்ப கோவம் வரும் அவருக்கு. ஏஜே க்ரானின் அவருடைய கோவத்தை பார்த்து இவர் பயப்படுவார். ஏஜே க்ரானின் அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சின்ன வயசு, அவர் வந்து ரொம்ப ஏழையும் கூட. ஆனால் வந்து எப்படியாவது அவருடைய கெரியரில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டவர். ஆனால் இந்த கோவத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருப்பார். அப்போது ஒரு நாள் அந்த ஃபேமஸான சர்ஜன் ஏஜே க்ரானினை பார்த்து, நீ வந்து சர்ஜனாகவே ஆக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வார்த்தை அவர் வந்து லைஃப் லாங்காக வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். ஏஜே க்ரானின் டாக்டர் ஆன பிறகு கூட இந்த வார்த்தை தான் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏஜே க்ரானினை இப்போது வெஸ்டர்ன் ஹைலாண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இண்டிபெண்ட்டான பீப்புளாக இருக்காங்க. அங்கே வந்து ஏஜே க்ரானின் மட்டும்தான் ஒரே ஒரு டாக்டர். அங்கே அந்த ஊரில் வந்து டிப்தேரியா அப்படிங்கிற நோய் வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பரவும். அப்போ இவர் வந்து எல்லா பிள்ளைங்களையும் வந்து க்யூர் பண்ணுவார். அப்போ இவர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, நான் இந்த மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து ஏஜே க்ரானின் வந்து ஃபீல் பண்ணுவார். ஆனாலும் ஏஜே க்ரானின் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இவர் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த ஃபேமஸ் சர்ஜன் சொன்ன வார்த்தை இவருக்கு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் ஏதாவது கிரிட்டிக்கல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா பெர்த்தில் இருக்கிற அவருடைய கொலிகை வந்து கூப்பிடுவார். பெர்த்தில் இருந்து வெஸ்டர்ன் ஹைலாண்டுக்கு வரணும் அப்படின்னா 2 மணிக்கூர் ஆகும். ஆனாலும் கிரிட்டிக்கல் சர்ஜரின்னு அவர் பண்ணார் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதோ அப்படின்னு நினச்சி அவருடைய கொலிகை வந்து கூப்பிடுவார். ஏஜே க்ரானின் வந்து இப்படி டாக்டராக அந்த வெஸ்டர்ன் ஐலாண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு டிசம்பர் டைம் ஆஃப்டர்நூனில் என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா பனி பெய்யுது. அந்த டைம் வந்து ஏஜே க்ரானினுக்கு ஒரு கால் வந்து ரிசீவ் ஆகுது. அது என்ன கால் அப்படின்னா, ராபின் பிளேர் அப்படின்னு ஒருத்தர் வந்து மரம் வெட்டும்போது அவருக்கு வந்து அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற கால். அந்த கால் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கு. அவர் ஏஜே க்ரானின் இருக்க இடத்துலேருந்து அவர் இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னா 3 மைல் தூரம் இருக்குது. ஏஜே க்ரானினுக்கு வந்து ராபின் பிளேரை வந்து நல்லாவே தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி ராபின் பிளேரோடைய வெட்டிங்க்கு வந்து ஏஜே க்ரானின் வந்து போயிருப்பார். ராபின் பிளேர் வந்து ஒரு லோக்கல் மினிஸ்டரோடைய டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். ராபின் பிளேர் வந்து ஒரு ஃபேமஸான பர்சன், அங்கே ஒரு அத்லட்டும் கூட. கேபர் அப்படிங்கிற கேமை வந்து நல்லா விளையாடுவார். கேபர் அப்படின்னா ஸ்காட்டிஷில் விளையாடுற ஒரு ட்ரெடிஷ்னல் கேம். நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த கம்பை வந்து டாஸ் பண்ணுற மாதிரி உள்ள கேம். ஏஜே க்ரானின் இந்த நியூஸை கேட்ட உடனே வெறுங்காலோட போகிறாரு. அப்போ வண்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. எதுவுமே எடுக்க முடியாது, ஏன்னா சுற்றி வந்து ஃபுல்லுமே ஸ்னோவாக இருக்குது. ஏஜே க்ரானின் அவர் இருக்க இடத்துலேருந்து ராபின் பிளேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா 1 மணிக்கூர் ஆகும். கஷ்டப்பட்டு அந்த ஸ்னோவில் வந்து போய் அவர் அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. அங்கே ரீச் ஆகும்போது ராபின் பிளேர் வந்து ஒரு மேட்ரஸில் வந்து படுத்து கிடக்கிறாரு. அங்கே பக்கத்தில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ ராபின் பிளேரோடைய அப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராபின் பிளேர் வந்து இந்த புதுசாக வந்து ஷீப் வாங்கியிருப்பார். அந்த ஷீப்புக்கெலாம் வந்து இடம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மரத்தெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருப்பார். அப்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய ட்ரீ வந்து என்ன ஆகும்னா பின்னாடியோட வந்து விழுந்துடும். அதை ராபின் பிளேர் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்னோ இருந்தனால மட்டும்தான் வந்து ராபின் பிளேர் வந்து அந்த உயிர் வந்து தப்பிச்சிருக்கும். இல்லாட்டா அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டாக இறந்துருப்பார் அப்படின்னு ராபின் பிளேரோடைய அப்பா ஏஜே க்ரானின் கிட்ட சொல்கிறாரு. ஏஜே க்ரானின் ராபின் பிளேரை பார்க்குறாரு. ராபின் பிளேர் வந்து ரொம்ப சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாரு. ப்ரீத் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கால் மொத்தமாக வந்து அவரால் அசைக்க கூட முடியலை. ஸ்பைனல் கார்ட் பக்கத்தில் வந்து ஒரு வீக்கம் இருக்குது. அப்புறம் நிறைய எலும்பு உடஞ்சும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ராபின் பிளேர் இருக்கார். இதை பார்த்த உடனே ஏஜே க்ரானின் அவரை நல்லா பிளாங்கெட்டில் சுற்றி ஸ்லெட் அப்படிங்கிற இந்த வெஹிக்கிளில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸ்லெட் இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த வண்டியை வந்து ஸ்னோ டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை இப்போ அவர் ஏன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, சுற்றி ஸ்னோவாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த வண்டியில் தான் ராபின் பிளேரை கூட்டிகிட்டு போக முடியும். ஏஜே க்ரானின் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி அப்படின்னா அவர் பண்ண மாட்டார்.
மாட்டார், பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவார். அப்போது இந்த டைமுமே வந்து ஏஜே க்ரானின் பயப்படுறாரு. அப்போ ஏஜே க்ரானின் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, கிளாஸ்கோவில் இருக்க விக்டோரியா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே சுற்றி ஸ்னோவாக இருக்கனால அங்குள்ள டெலிஃபோன் லைன்ஸ், ரயில்வே லைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக இருக்குது. அப்போது ராபின் பிளேரோடைய அப்பா ஏஜே க்ரானின்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களே சர்ஜரி பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஜரியோட நேம் வந்து தொராசிக் லாமினோட்டோமி. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரி. இப்போது ஏஜே க்ரானின் தான் அந்த சர்ஜரியை பண்ணணும், வேறு வழியே இல்லை. இவருக்கு வந்து ஒரு சின்னதாக தான் ஒரு ரூம் கிடைக்குது. அந்த ரூமில் ப்ராப்பராக லைட்டு கூட எரியலை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏஜே க்ரானின் சர்ஜரி பண்ணணும். ஏற்கனவே அவருக்கு பயம் வேறு, லைட்டு வேறு இல்லை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏஜே க்ரானின் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராபின் பிளேரை ஒரு வுட்டன் டேபிளில் படுக்க வைக்கிறாரு. நல்லா ஒயிட் ஷீட்டெல்லாம் விரித்து அங்கே ஏஜே க்ரானினுக்கு ஒரு நர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நர்ஸ் வந்து ராபின் பிளேருக்கு அனஸ்தேஷியா கொடுக்குறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏஜே க்ரானின் வந்து ஒரு காட்டனை வச்சு அயோடின்லாம் தடவி அந்த வூண்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த மெயினான சர்ஜரி பண்ணணும். இந்த சர்ஜரி பண்ண தொடங்கும்போது ஏஜே க்ரானின் வந்து ரொம்ப பயப்படுறாரு. பழைய நினைவுகள்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபேமஸ் சர்ஜன் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேமஸ் சர்ஜன் சொல்லியிருப்பார்ல, யூ வில் நெவர் பி அ சர்ஜன், அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு அப்படி அவர் ஒரு நடுக்கத்தோட ஏஜே க்ரானின் நின்றுட்டுருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஏஜே க்ரானின் நின்றுட்டு இருக்கும்போது சடனாக ஏஜே க்ரானின் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, என்னை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எப்படியாவது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராபின் பிளேரோடைய ஒய்ஃபும் அப்பாவும் வந்து என்னை நம்பி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் எப்படியாவது அவனை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் இந்த சர்ஜரியை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஏஜே க்ரானின் டிசைட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் பழைய டீச்சர் சொன்ன எந்த வார்த்தையும் அவருக்கு ஞாபகம் வரல. இப்போது ஏஜே க்ரானின் சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷராக இருக்கார். எதனால் அப்படின்னா, சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் கூட ராபின் பிளேரோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஏஜே க்ரானின் நினச்சிட்ருக்காரு. இதை அவர் எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நைட்டு நேரம் ஜிக்ஸா பசிலில் விளையாடும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த சர்ஜரியும் இருக்குது. ஏன்னா அவருக்குமே அங்கே வந்து ப்ராப்பராக லைட் இல்லை, ரொம்ப இருட்டில் தான் அந்த சர்ஜரி பண்ணுறாரு. அதனால் இப்படி கம்பேர் பண்ணுறாரு. ஒரு மணிக்கூர் கழிச்சதுக்கப்புறம் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, ராபின் பிளேரோடைய கால் வந்து லைட்டாக வந்து அசையுது. அப்போ தான் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வருது. ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த ஊண்டெல்லாம் நல்லா வந்து கட்டி விடுறாரு ஒரு பிளாஸ்டிக் கேஸ்ட் போட்டு. இப்போது ஏஜே க்ரானின் வந்து 3 மாதம் கழித்து மறுபடியும் ராபின் பிளேரை பார்க்குறாரு. ராபின் பிளேருக்கு க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த காலோட வலி வந்து இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இப்போ ராபின் பிளேர்கிட்ட இல்லை. அதை பார்த்து ஏஜே க்ரானின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏஜே க்ரானினுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அந்த பயம் அப்படிங்கிறது வரதே இல்லை. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், நான் வந்து பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் முன்னேறி வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் ஏஜே க்ரானின் அவருடைய லைஃப்லேருந்து தோல்வி பயத்தை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.